அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. ஆமாம், ஜோதிடத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறோம். என்னுடைய பேர் ஆன்மீகம் சிவா, ஜோதிட வித்தகர்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டங்களையும் வாங்கி வச்சுருக்கிறோம். என்னென்னா எங்களுடைய சிறப்பு, நாங்கள் சக்தி சிவம் நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி, நாமக்கல், மதுரை, திருவனந்தபுரங்கிற எங்களை ஒரு 8 இடங்களில் எங்களுடைய கிளை இயக்கங்கள் இருக்குது. 87 ஆண்டுகளாக 3 தலைமுறைகளாக நாங்கள் ஜோதிடம், வாஸ்து, பரிகாரம், பிரசங்கம், ஹோமம், யாகம், கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். திருவாசக பூஜைகள் பண்ணி கொடுத்துருக்கோம். சிறப்பாக ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் எல்லாமே எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் ரேடியோலையும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் ஆன்மீகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, ஆன்மீகம் தன்னை உணரும் கலை, ஆண்டவனை அடையும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஆன்மீகம்னா என்ன, நம்ம ஜோதிடம்னா என்னன்னு தெரியும். ஜோதிடம் ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஜோதிடங்கிறது மானுடம், நமக்கான ஒரு கைடு. ஒரு பொருள் வாங்கினா ஒரு மேனுவல் எப்படி வச்சுருக்கோமோ, நமக்கு தெரியலனா அதை எப்படி பயன்படுத்தணுக்காக நம்ம அதை எடுத்து பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் ஜாதகங்கிறது. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா, இது நடக்குமா நடக்காதா, நமக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது, இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை வச்சுருக்காங்க. அதனால் ஜாதகம் ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது, அது ஒரு மானுடம் சார்ந்த விஷயம், மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு ஆன்மீக செயல்களை தான் நம்ம எடுத்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆன்மீகங்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில இடங்களில் சொல்லுவாங்க, ஜோதிடர்கள் ஏன் குறிப்பாக இந்த கோயில்களுக்கெல்லாம் போங்க அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் எப்படி இருக்கோ அந்த இடத்தினுடைய தன்மை, அந்த கோவிலுடைய தன்மை, அந்த இடத்தினுடைய சிறப்புகளை சார்ந்து தான் நம்மளுடைய வழிபாடுகளை பொறுத்து தான் நம்மளுக்கான பலன்கள் கை மீது கிடைக்கும். ஏன்னா கோவிலில் நமக்கு அந்த கோவில் எதுக்கான கோவில் முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். திருமணம் முடியும்னா திருமணத்துக்கான கோவிலுக்கு தான் போகணும். குழந்தை இல்லைன்னா அதுக்கான கோயிலுக்கு போனால் தான் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி வேலை, நிரந்தர வேலை கிடைக்கல, அதுக்கான கோயிலுக்கு தான் போகணும். கடன் கஷ்டங்கள் இருக்குது, நமக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கோம், அது தீர்க்கறதுக்கான கோயிலுக்கு போனால் நம்ம அது சார்ந்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும். இப்படி அந்த இடத்தினுடைய தன்மை, கோவிலினுடைய சுவாமியினுடைய அருள், அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்மளுடைய வழிபாடுகளும் நமக்கான பலன்களும் கை மீது கிடைக்கும். தொடர்ந்து இது போன்ற வழிபாடுகளை தான் நம்ம எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்ல. இது தெரியாமல் நான் அந்த கோவிலுக்கு போனேன், தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன், 5-6 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன், ஆனால் 10 தடவை போனால் எனக்கு அது விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சார்ந்து சரியான முறையில் நடக்கணும்னா நீங்கள் இதை கவனித்து நம்ம எந்த கோவிலுக்கு போகணும், நமக்கான நேரங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும். இப்பவும் நான் சொல்கிறது தான், ஆன்மீகம் தன்னை உணரும் கலை, ஆண்டவனை அடையும் நிலை. இந்த ஆன்மீகங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறணும், வளமான வாழ்வை பெறணும் என்று சொல்லி என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஜோதிட வித்தகர், காசி மைந்தன், ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.